இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த எந்த ஒரு பாவமாந்தாலும் இன்னும் ஒரு விசை உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிற புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. இந்த இரவு நேரத்தில் உடைய வசனத்தை கேட்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். விரோதமாய் எழும்பும் எல்லா குற்றமான வார்த்தைகள், அவமானத்தின் வார்த்தைகள், நிந்தையின் வார்த்தைகள், பொய்யான வழக்குகள், ஆண்டவரே பொய் பேசுகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்காமலே போகட்டும்பா. இது நீங்க உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சுதந்திரமும் உம்மால் உண்டான நீதியுமாய் இருக்கிறது. இயேசு சுவாமி, இதனை அனுபவிக்க கிருபை கொடுங்க. வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.